இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு சில பேரை சொல்கிறேன், எல்லா விதையும் சொல்லலை. ஒரு சில பேர் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவாக பேசுகிறாங்க. இந்த மாடை வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னே இப்படின்னேன்ட்டு எல்லாம் பேசிவிட்டு போயிட்டு இந்த அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போடுறோம்ன்றாங்க. அதோடு சரி. இதே மாதிரி நிறையா பிராடுக்காரங்களும் இருக்காங்க. அவங்கள என்னன்ட்டு நான் திட்டுறதுன்னு எனக்கும் தெரியலை. நல்லவங்களாம் ஒன்றும் சொல்ல, இந்த பிராடுத்தனம் பண்ணுறாங்க பாருங்க அவங்கள. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறான், இதில் போய் எல்லாம் பேசி வாங்கி தர்றான். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை தான் நிறையா பார்க்குறாங்க. நான் இந்த ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாடு வாங்கி கொடுத்தேன். மாடு வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு சொன்னவனும் அந்த மாதிரி தான் பண்ணேன், வாங்கிட்டு போனவனும் அந்த மாதிரி தான் பண்ணேன். சரி நல்லா இருந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே சந்தையில் இந்த வாரத்தில் வாங்கி கொடுத்தேன். அவன் கொண்டு போய் கையில் காசு இல்லைன்னே போய் அனுப்புகிறேன்னு சொன்னவன் அவனும் அவ்வளோதான். இப்படி நிறையா வேலை பார்க்குறாங்க. சரி போய் தொலைகிறாங்க. நான் அடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறது. நடக்கணும். இந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்க மாடு பூரா. இந்த புளிச்சாரை காலை நிறையா பேர் கேட்டாங்க, ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. ஆனால் புளிச்சாரையில் காலை ரொம்ப கிடைக்கல. யாரும் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் விரும்பி கேட்குறாங்க இந்த புளிச்சாரையில். அந்த மாதிரி மாடு வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். வந்தால் நல்ல மாடு வந்துச்சுன்னா சொல்லுவோம். நம்ம குரூப்லேயுமே அனுப்புகிறாங்க வீடியோ, நிறையா மாடுகளை போட்டு அனுப்புகிறாங்க. விலைவாசி பூராமே எக்கச்சக்கமாக சொல்கிறனால நம்ம குரூப்பில் போடுறதே நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே சொல்கிறாங்க. சின்ன மாடாக இருக்குது, அந்த மாடை பிடிச்சிக்கிட்டு 50,000 60,000ன்றாங்க. கொஞ்சம் விலையெல்லாம் பார்த்து சொன்னாதே நம்ம அதை மாடுகளை விற்று கொடுக்க முடியும். எல்லா மாட்டையும் நம்ம விற்று கொடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரும் விலையை பார்த்து சொல்லுங்கள், அதே நம்ம சொல்கிறது. அதுபோக இந்த காலங்கண்டு இதெல்லாம் கிடக்கு. வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நான் அந்த கண்டுமே நம்ம வீடியோ எடுத்து அனுப்பி விட்றேன். ஒரு அண்டை கிடக்கு, ஒரு மரக்கண்டு ஒன்று வந்திருக்கு, அதையும் போட்டு வரேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு சாதமாக வாங்கினா நல்லா கண்டாக வரும் மாடாகும்போது. இந்த இது பூரா கண்டு கிடக்கும் வருங்க. பூரா வியாபாரி வாங்கி கட்டியதே நம்ம எதுவுமே வாங்க முடியதில்லை. வெளியூர் வியாபாரியும் வந்துடுறாங்க. வெளியிலலாம் இப்போ யாரோ இப்போ கண்டு கணாச்சியெல்லாம் வாங்கி பிடித்தே நம்மளுக்கு ஒன்றும் வாங்க முடியதில்லை. அந்த மாதிரி இருக்குது. அதான் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது மாடு. நல்ல மாடு, காம்படியும் நல்லா இருக்குது பாருங்கள் தரமாக.